பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே சிவப்பு மிளகாய் ஒரு 10லேருந்து 12 இது ரெண்டுத்தையும் வறுத்து வச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்து வந்து கடலைப்பருப்பு 1 கப் அதையும் வறுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம். உளுத்தம் பருப்பு 1 கப் அதையும் வந்து தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை 1/4 கப் அதையும் வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் உப்பு தேவையான அளவும் போட்டு இன்னும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளுடைய இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.